அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில் நாட்டு தக்காளி இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அதில் நல்லா முத்தின பழத்தை ஒன்றை எடுத்து இப்படி ஒரு இடத்துல புழிஞ்சு விட்டதில் எங்களுக்கு இவ்வளோ நாற்றுக்கள் இன்றைக்கி உருவாகிருக்குதுங்க. இது எல்லாமே நாட்டு தக்காளி ரகம் தான். நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த தக்காளி வெரைட்டி எல்லாமே. சரி, இது எல்லாத்தையும் போதுமான அளவு வளர்ந்ததுனால நான் வேறு ஒரு இடத்துல எடுத்து நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வைக்கும்போது பெருசாக எந்த பராமரிப்பும் பண்ண தேவையில்லை. காட்டில் இருக்கிற குப்பையிலேயே இது சூப்பராக வளருதுங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு கத்தை அளவு நாற்று கிடச்சிருக்குது. இந்த நாற்று எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பாத்தி வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதில் நட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் தண்ணி பாஞ்சிட்ருக்குது. கையோடு அதையும் நட்டு விட்டுட்டோம்னா அதனோட வேலையும் நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அறுவடைக்கு போயிடலாம். ஒரு 2 மாதம் காத்திருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட காய்ச்சிட்ருக்கிற தக்காளி செடிகள் எல்லாமே வந்து ஓயறதுக்குள்ளே இது ஒரு தடவை நெட்டி விட்டுட்டோம்னா நமக்கு அடுத்து வீட்டு தேவைக்கு தேவையான தக்காளி நம்மளுக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், எல்லாம் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் பழைய தக்காளி செடிகள் நல்லா காய்ச்சிட்டு தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பழங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் இந்த தக்காளி செடியை நாங்கள் நடவு செய்யலான்ட்ருக்கோம். இது நடவு செஞ்சு அடுத்த நாள் நீர் பாய்ச்சினதுக்கு அப்புறமா வந்து நான் எடுத்த வீடியோ இது. செடி எல்லாமே இப்போ நல்லா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.